Good afternoon, Devi, Kanish, Nurnisha. Hi, Happy Ka. evening. Happy evening, Ka. Happy evening. Hi. எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கியா? Happy நான் evening, தெரியும் Ah, ஹேண்ட் ஓபன் பண்ணுங்க. happy ஓபன் evening. பண்ணிட்டு my dears. How are you all? தெரியுதுடா. இல்ல இந்த பேக்ரவுண்ட் ஏதாவது மாத்தவாடா? இருக்கிறதே இருக்கிறபடி Background வைக்கவா? wait ma. நில்லுங்க, நீங்க அப்படியே நில்லுங்க, பேக்ரவுண்ட் நில்லுங்க. ஆடாம அந்த அப்படியே ஒரு ரூம் இடத்துல நில்லுங்களேன். பேக்ரவுண்ட் வந்து லைட் எதுவும் கட்டு, லைட்டா. பேக்ரவுண்ட் போடுங்க. போடுங்க, பேக்ரவுண்ட் போடுங்க. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குக்கா. இது இருக்கட்டும். அக்கா அக்கா மாத்துங்க. இதுவா? எதுரா மாத்த? ப்ளூ போடுங்க. இது மாத்தவா? ப்ளூ போடுங்க. ப்ளூ போடுங்கக்கா. அதுக்கு அதை போட்டு அது போட்டா கொஞ்சம் நல்லா தெரியுது. அதான் போட்டேன். இன்னொன்னு போட்டீங்களாக்கா, அது போடுங்க. இது ரொம்ப டார்க்கா தெரியுதுக்கா. பச்சை ப்ளூ இன்னொன்னு போட்டீங்கல்ல, ஒரு ஆபீஸ்ல உட்கார மாதிரியோ இல்ல பின்னாடி இது மாதிரி இருந்துச்சுலக்கா. அது நம்ம இதுரா இதுவே வைங்களேக்கா, இதுவே அழகா இருக்குல்ல. இது வைங்க, இது அழகா இருக்கு. இது வைங்க. இது தெரியுதாடா? எனக்கு பேக் சைடுல தெரியுது 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 தெரியுது. உங்களுக்கு அப்படியே மாத்தி காமிக்கும், எங்களுக்கு நேரா காமிக்கும். நல்லா இருக்கா இதுவே? அப்படியா? சரி, ஓகேடா. அப்ப இப்படியே வச்சு பேசுங்க. உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. ஓகேடா. அப்படியே நடுவுல உட்காருங்கக்கா. வந்து சேர நடுவுல போட்டு பாருங்க. அங்கே போகாம நடுவுல அப்படியே உட்காருங்க. வீடுடா போட்டு இருக்கா? ஆசன வசந்த எடுக்கலையோ? என்னடா போட்டு ஒரு செகண்ட். நான் அதான் அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகேடா. உட்காருங்க. காணோம் நீங்க. நான் காணுமா? வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு கிளியரா இருக்காங்க வீடியோவும், எவ்வளவு கிளியரா இருக்காங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்ப பாருங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது செஷன் லேட் ஆனாலுமே அதுதான் கரெக்டா இருக்கு. நீங்க எந்த நேம்ல இருக்கீங்க? ஒண்ணு உங்களுக்கு காணுமே. எனக்கு உள்ள லாகின் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்காரங்களேன். ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி கொஞ்சம் பின்னாடி. பொசிஷன் கூட செக் பண்றாங்க. முன்னால வாங்க, பின்னால வாங்க, அது கூட செக் பண்றாங்க. டன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுடலாம். ஓகேக்கா, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நூர்னிஷா. கேக்குதாம்மா? கனி சிஸ்டர் கேக்குதா? ஹாப்பி ஈவினிங். கிளியரா இருக்குமா? கேக்குதுக்கா. வெல்கம்க்கா. கேக்குதுக்கா. சூப்பர். ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும். மாலை வணக்கம். எப்படி சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் பேரருளால தொடர்ந்து நம்ம பல வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமது சிறப்பு அழைப்பாளராக திருமதி தேவி ராஜசேகர் அவர்கள். மாற்றத்தை நோக்கிய புதிய பயணம் கேட்டாவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாய்ஸ். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்க NLP அண்ட் MNLP பிராக்டிஷனர், லைஃப் கோச் ட்ரைனர், ஆர்கானிக் ஃபுட் ப்ரொடியூசர், சப்போர்ட்டிவ் பர்சன். மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், ஊக்குவிப்பாளராகவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய திறன் வளர்ச்சி மற்றவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்திருக்கு, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. உங்களை அழைக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். TRS முருங்கா சால்ட் ஆர்கானிக் பயோட்டின் பவுடர் ப்ரொடியூசர் இவங்க தான். ஓகேங்களா? இவங்க வந்து செல்ஃபா சில ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கவுன்சிலிங்னால நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஹோப் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். தேவி சிஸ்டர், வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்குங்களா? பிரேக் இல்லாம?
பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம பார்க்க போற டாபிக். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆளுமை திறன். ஆளுமை திறன் அப்படின்னா நம்ம ஒரு ஆபீஸ இல்ல ஒரு ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். அதையும் தாண்டி நாம எப்படி ஆளுமை பண்றது அப்படின்றதுக்கு தான் இந்த செக்ஷனை ஸ்பெசிபிக்கா நம்ம எடுத்திருக்கோம். இந்த செக்ஷன் எல்லா இடங்கள்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ண ஒரு விஷயம். அதே டாபிக் இங்க உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நம்ம செக்ஷனுக்குள்ள போவோமா? எனக்கு நானே எப்படிங்க ஆளுமை பண்ணிக்கிறது, என்ன கைட் பண்றது எப்படிங்க? நானே என்ன கைட் பண்ணிக்க முடியுமா? எனக்கு நானே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா? நான் செய்யறது எதுவுமே செட் ஆகாதே, என்னால எதுவுமே சரியா செய்ய முடியாது, நான் நல்லதாங்க யோசிக்கிறேன், கரெக்டா தான் பிளான் பண்றேன், ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஃபார்முலா போதுங்க, ஈஸியா நம்மள ஓவர் கம் பண்ணி முடியும் அப்படின்னு இந்த செக்ஷன் முடியும் போது நீங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு இந்த செக்ஷன் இருக்கும். தேங்க்யூ சோ மச். வருகை தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் அப்படின்ற இந்த பிபிடிய சுத்தி பாத்தீங்கன்னா 6 தலைப்புகள் இருக்கு. இந்த 6 தலைப்புகளை பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 நாள் அப்படி தேவைப்படும். ஆனா நாம இப்ப எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா என் எதிர்வினை. நம்ம நெகட்டிவா அடிக்கடி திங்க் பண்றோம்ல, என்னால இத முடியுமா, நான் இதை கரெக்டா பண்ணுவேனா, செய்ய முடியுமா முடியாதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம். இல்ல நமக்கு நாமே சொல்லிட்டு இருப்போம், என்னால முடியாதுங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசும்போது என்னால இதெல்லாம் முடியவே முடியாதுங்க மேடம், நான் செய்யலாம் தான் யோசிக்கிறேன், பட் முயற்சி செய்யறேன், ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்னு ஒண்ணு நம்ம உறவுகள் கிட்டயோ இல்ல நம்ம பழகுற நட்புகள் வட்டத்திலேயோ ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லியிருப்போம். அதிகபட்சமா நம்ம யார்கிட்ட சொல்லியிருப்போம்னா நெருங்கி பழகுற நண்பர்கள்கிட்ட சொல்லியிருப்போம். இப்ப ஓவராலா நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இருந்து ஒரு 5 பேருக்கு நம்ம சொல்லியிருப்போங்க. ஆனா இதை விட அதிகமா 24 மணி நேரமும் தொடர்ந்து நம்ம யார்கிட்ட சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நான் என்கிட்டயே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, இது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது மட்டும் தான் எனக்கு செயல்வினையா மாறுது, செயலா மாறுது. நான் போகிற இடத்துல எல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு இது நடக்காது, என்னால இது முடியாது, நான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால இது முடியல, செய்ய முடியல அப்படின்னு நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது இருக்கும் பொழுது அது எப்படி நடக்கும்? நடக்காது இல்லைங்களா? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நடக்காது அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இத எப்படி நம்ம நடத்தி காட்ட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா தாங்க நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஒரு நோட்டு பேனா வச்சிருந்தா எடுத்துக்கோங்களேன். எடுத்தவங்க டன் கொடுங்க, இல்ல எஸ் கொடுங்க சாட் பாக்ஸ்ல. ஒரு நோட்டு, ஒரு பெண்ணு. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? தொடர்ந்து போலாமா? எடுத்தாச்சா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. இப்ப சின்ன ஃபார்முலா தாங்க. என்னோட ஓவரால் நான் அனுபவிச்ச ஸ்ட்ரகிள், நான் இன்னைக்கு இந்த சீட்ல எப்படி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு நான் வந்த சூழ்நிலையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னோட சூழ்நிலை பிரகாரம் இப்ப ஒரு கத்தி எடுத்து குத்துனா மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். அந்த பெயினை நான் அனுபவிச்ச நிமித்தமா நான் எடுத்துக்கிட்ட இந்த சின்ன ஃபார்முலாவை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஒண்ணும் இல்ல, எழுதுங்க. நில், கவனி, செல். இவ்வளவுதாங்க. இந்த 3 வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்களே இப்ப என்ன நானே ட்ரெயின் அப் பண்ண முடியும். இன்னைக்கு நான் எப்படி இங்க வந்திருக்கணும் அந்த மாதிரி உங்களாலையும் இதை விட என்னை விட மேல ஒரு படிக்கு மேல உங்களால அதிகமா மூவ் ஆன் பண்ண முடியும். இப்ப இத ஆக்டிவிட்டியா நம்ம பண்ண போறோம். இப்ப எழுதிட்டோம். நெல் அப்படின்னும் போது எழுந்து எல்லாரும்
ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ இருந்த இடத்துலயே எழுந்துச்சு அப்படியே நில்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்னுட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப உங்க பக்கத்துல எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை எடுங்க பார்ப்போம். என்ன இருக்கோ அதை எடுங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பக்கத்துல எது இருக்கோ அதை எடுங்க. எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப எடுத்த பொருளை பத்தி நீங்க வச்சிருக்க அந்த நோட்ல இந்த பொருள் உங்களுக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத ஓவராலா கொஞ்சம் எழுதுங்களேன். ஒரு 2 வரி 3 வரி அந்த மாதிரி எழுதுங்க. 1 நிமிஷம் நான் டைம் தரேன். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள அந்த பொருள் உங்களுக்கு நீங்க எடுத்த பொருள் உங்களுக்கு தேவையா, தேவை இல்லையா, இது எதுக்கு உபயோகப்படுது, நான் தெரியாம போய் இதை எடுத்துட்டேனா அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். அப்ப எடுத்த பொருள் எந்த விதத்துல எடுத்தது உங்களுக்கு பயன்படுது பயன்படல அப்படின்றத ஓவராலா எழுதுங்களேன். 1 நிமிஷத்துக்குள்ள உங்களால எந்த அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா எழுதலாம். அது யாருமே படிக்க போறது இல்ல. நீங்க மட்டும்தான் படிக்க போறீங்க. அதனால நான் எடுத்தது தேவையில்லாம எடுத்துட்டனோ, இல்ல வேற எதனா நான் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சாலும் அது குறித்து நீங்க எழுதலாம். இதை நீங்க யாருக்கும் காட்ட போறதும் இல்ல. யார்கிட்டயும் இதை பத்தி நீங்க சொல்ல போறதும் இல்ல. அதனால தாராளமா ஃப்ரீ மைண்டடா ரிலாக்ஸா இதை எடுத்ததன் காரணம் என்ன, இது எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெளிவா எழுதலாம். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? டைம் அப். போதும், இதோட நிறுத்திருங்க. இப்ப இதே ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி பண்ண போறோம். ஆல்ரெடி நீங்க இதுலதான் இந்த டைம்ல தான் நீங்க நின்று இருப்பீங்க. இது வரைக்கும் இதுலதான் நின்று இருப்பீங்க. இப்ப அடுத்து எப்படி நம்ம பர்சனாலிட்டி நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான செகண்ட் ஃபார்முலா, இதே ஃபார்முலாவை செகண்ட் டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். இதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண போறோம். எழுத நோட்டு பென் அப்படியே வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு கண்ணை மூடி மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. மூச்சை வேகமா உள்ள இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணுங்க. நிதானமா மூச்சை வேகமா உள்ள இழுக்கிறீங்க, பொறுமையா வெளியே விடுறீங்க. நிதானமா நிதானமா. இப்ப கண்களை தரேங்க.
இப்ப நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப நில்லுங்க. இப்ப செகண்ட் ஃபார்முலா நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம்னா, அதே ஃபார்முலா தான். நில், கவனி, செல் அப்படின்றத நம்ம நில், நில், கவனி, செல் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்ப நின்னுட்டோம். இப்ப நின்ன இடத்துலயே சுத்தி பாருங்க. உங்க பக்கத்துல உங்களுக்கு எது தேவையான பொருள், எது இப்ப வேணும் அப்படின்ற பொருள் என்ன இருக்கு அப்படின்றத கவனிச்சு பாருங்க. எதை எடுக்கலாம்? உங்க பக்கத்துல உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கும். அது எது அப்படின்றத தேடி நிதானமா பொறுமையா கவனிச்சு பாருங்க. நான் எடுக்க சொல்லல, கவனிங்கன்னு தான் சொன்னேன். உங்க பக்கத்துல இருக்க பொருளை நீங்க இப்ப கவனிச்சிட்டீங்க. இப்ப அந்த பொருளை நீங்க போய் கையில எடுக்கிறீங்க. பொறுமையா நின்னீங்க, நிதானமா கவனிச்சீங்க. அந்த பொருளை இப்ப நீங்க கையில எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க இருந்த பிளேஸ்லயே வந்து உட்கார்ந்து அந்த டைரியிலயோ நோட்லயோ இப்ப அந்த பொருளை பத்தி எழுதுங்களேன். இப்ப உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. இல்ல மேம் எனக்கு இது பத்தாது, 10 மினிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் தர ரெடி. நீங்க பொறுமையா எழுதுங்க. பொறுமையா நிதானமா எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதலாம். நமக்கு 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. பொறுமையா நிதானமா யோசிச்சு எழுதலாம். நிதானமா பொறுமையா உங்களுக்கு எடுத்த பொருள் யூஸ் உள்ள பொருள் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த பொருள் எதுக்காக எடுத்தீங்க? அந்த பொருள் உங்களுக்கு எந்த விதத்துல பயன்படும் அப்படின்றத நிதானமா யோசிச்சு எழுதுங்க. நீங்க திருப்பி அது படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் விதத்துல எழுதுங்க. பாயிண்ட் பாயிண்டா எழுதினாலும் ஓகே தான். இல்ல நான் கதையா எழுதுறேன் மேடம் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்க திருப்பி இத படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் விதத்துல நீங்க எழுதிக்கங்க. எல்லாராலையும் எழுத முடியுதா? கண்டிப்பா எல்லாராலையும் எழுத முடியும். ஏன்னா நீங்க பொறுமையா நிதானமா கவனிச்சு உங்களுக்கு தேவையான பொருளை தான் நீங்க எடுத்திருக்கீங்க.
சம்டைம்ஸ் தோணும். நம்ம எண்ணங்கள் வேற விதமா தோணியே நமக்கு பழகிடுச்சு இல்லையா? நான் இதை எடுக்காம வேற ஒண்ணு பக்கத்துல இருந்தது மேடம், நான் அதை எடுத்திருக்கணும், தெரியாம இதை எடுத்துட்டேன் அப்படின்னு தோணும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க எடுத்தது, நீங்க பொறுமையா நிதானமா கவனிச்சுதான் எடுத்திருக்கீங்க. அந்த பொருள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை பத்தி ஏதாவது ஒரு 3 பாயிண்டாவது உங்களால கண்டிப்பா எழுத முடியும். எழுதினவங்க சாட் பாக்ஸ்ல டன் போடுங்க. இல்ல எக்ஸ்ட்ரா டைம் வேணும் மேம், நான் இன்னும் கொஞ்சம் எழுத போறேன் அப்படின்னாலும் தாராளமா இது உங்களுக்கு கிடைச்ச பொன்னான தருணம். இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. ரெண்டு பேர் போட்டாச்சு. எழுதி முடிச்சவங்க டன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைம் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். கண்டிப்பா ஒரு பேராகிராஃப் அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேல எல்லாரும் எழுதிருப்பீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ள போலாமா? போலாம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. முடிச்சிட்டீங்க இல்லையா? போலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பொருள் எடுத்தீங்கன்னு தெரியல, ஏன் எடுத்தீங்கன்னு தெரியல, எதுக்காக எடுத்தீங்கன்னு தெரியல. நான் எடுன்னு சொன்னா நீங்க எடுத்தீங்க, அவ்வளவுதான் இல்லையா? நான் எடுங்க, உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பொருள் எடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதை நீங்க போய் டக்குன்னு எடுத்துட்டீங்க, எதற்கும் அதை எடுத்துட்டீங்க. ஆனா அதே ஃபார்முலாவை செகண்ட் டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம நிதானமா சுத்தி பார்த்தோம், கவனிச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருளை மொத்தம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப இது உங்களால எடுத்து கண்டிப்பா ஒரு 3ல இருந்து இல்ல ஒரு பேராகிராஃபோ இல்ல ஒரு 5 பாயிண்டோ நீங்க எழுதிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் டன் டன் போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு நீங்களே முடியாது, நான் நினைச்சா நடக்காது அப்படின்ற வார்த்தைய இப்ப நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். இனி நம்ம சொல்வோமா, என்னால இது முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியும். எல்லாராலையும் முடியும். எல்லாமே முடியும். கண்டிப்பா முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது இங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் அப்புறமா இந்த செக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க போய் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இதை நம்ம திருப்பி 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 நம்ம செய்யும் பொழுது நம்ம மைண்டு கிட்ட நம்மளே பேசுறோம், எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம். இப்ப மைண்டு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? என்னால இது முடியாது, நான் நினைச்சா நடக்காது, நான் யோசிச்சா நடக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்ப அதே மைண்டுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க. உங்களுக்கு எது வேணும், எனக்கு எது வேணும் அப்படின்னு நீங்க கொஸ்டின் அங்க போட்டீங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் அந்த மைண்ட் போய் உங்களுக்கு தேடி எடுத்து கொடுக்கும். இப்படிதாங்க நம்ம மூளை நமக்கு வேலை செய்யுது. ஆனா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப உள்ள டெக்னாலஜி, இப்ப உள்ள அப்டேட் நிமித்தமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ரீல்ஸ் பாக்குறோம். ரீல்ஸ் அது பாட்டு நம்ம கை பாட்டு மேல போயிட்டே இருக்கும்.
ரீல்ஸ் பாட்டு வந்துட்டே இருக்கும். நமக்கு அது எதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல யாருன்னா கேட்டா கூட நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு, நம்ம பாட்டு பார்த்துட்டே இருக்கோம், அவ்வளவுதான். எது நமக்கு ரீல்ஸ் பாக்குறதுல தப்பு இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். இப்ப ஒரு விஷயத்த நம்ம நல்லதாவும் பயன்படுத்தலாம், கெட்டதாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த ரீல்ஸ் பார்க்கும் பொழுது எதுக்காக பாக்குறோம், அவங்க அதுல என்ன சொல்றாங்க, சரி அந்த டாபிக் வேண்டாம், எனக்கு எது வேணும் அதை மட்டுமே நான் தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா, அதை மட்டுமே நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் நமக்கு கிடைச்சிருங்க. நாம தேடுற ஒண்ணு நம்மள தேடிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா நாம அதை கவனிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா ஏன் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அப்படின்னா, நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், அதாவது சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியாது, நம்மளே அங்க சொல்லிடுறோம். சக்சஸ் வேணும் ஆனா முடியாது, ஆனா நடக்காது. அந்த பாயிண்ட் புல் ஸ்டாப் நம்ம வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வேணாம் நம்ம அடுத்த ஒரு வார்த்தையை போட்டு நிப்பாட்டிட்டோம். அப்புறம் எப்படி நமக்கு அது கிடைக்கும்? அப்புறம் எப்படி நம்ம தேடுற ஒண்ணு நாம தேடுற இடத்துல நமக்கு கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? இப்ப மைண்ட நீங்க கரெக்டா டியூன் பண்ணிருப்பீங்க. இப்ப டியூன் ஆயிடுச்சு. இப்ப மூளை உங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, நீங்க தான் மூளைக்கு ஆர்டர் போடணும். நீங்க தான் எஜமானி, உங்க உடலுக்கு, உறுப்புகளுக்கு, எல்லாத்துக்கும் நீங்க தான் ஓனர். இப்ப ஓனர், நீங்க தான் பாஸ் அப்படின்ற ஒரு கெத்துல உங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க, எனக்கு இது வேணும் சொல்லுங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் மைண்ட் தேட ஆரம்பிச்சிருங்க, அடுத்த நிமிஷம் தேட ஆரம்பிச்சிரும். இதை என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். எப்படின்னா, பல புத்தகங்களை படிச்சோ இல்ல பல பேரோட வாழ்க்கை முறையை வச்சோ நான் இங்க உட்கார்ந்துட்டு பேசல. என்னோட அனுபவங்களை வச்சு நான் பேசுறேன். பல இழப்புகள், உயிரிழப்புகள், பல என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள். அது சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப அந்த இடத்துல நான் தேங்கி நின்று இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. நான் வர்றது மட்டும் இல்லாம என் கூட இருக்கவங்களையும், நான் எல்லா இடத்துலயும் என் கூட இருக்கவங்க கிட்ட, என் பழகுறவங்க கிட்ட, எல்லார்கிட்டையும் நான் சொல்ற ஒரு வேர்டு, என்னால முடியாது. நெகட்டிவா பேசாது. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க, நான் நெகட்டிவா பேசுறவங்களோட நான் பேச மாட்டேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட டைம் யூனிக்கான டைம், போன டைம் திரும்பி கிடைக்காது. அப்ப அந்த டைம் யூனிக்கா இந்த செகண்ட்ல இருந்து வித்தின் இந்த செகண்ட்ல இருந்து இந்த செக்ஷன் அட்டன் பண்ண இந்த செகண்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் மாத்தி பாருங்களேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அந்த மாதிரி குரூப் நமக்கு வேண்டாம். என்னால உன்னால முடியும், ஏன் முடியல, ஏன் முடியல அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்ப இந்த நோட்டு பெண்ணு தாங்க உங்களுக்கு ஆன்சர். எல்லா கேள்விகளுக்கும் இந்த பேனால உங்களால பதில் எழுத முடியும், கண்டிப்பா பதில் எழுத முடியும். என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மேம் இருக்காங்க, அவங்களோட எப்ப ஃப்ரீ டைம் அப்படின்னு கேட்டு, மேம் எனக்கு இந்த செக்ஷன் அட்டன் பண்ண இந்த டவுட் இருக்கு, எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு கேளுங்க. தாராளமா இல்ல அவங்களோ இல்ல நானோ கண்டிப்பா நான் உங்களை கைட் பண்றோம் நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு. இப்ப இந்த சின்ன ஆக்டிவிட்டி கண்டிப்பா இந்த செக்ஷன் அட்டன் பண்ண ஸ்டார்டிங்கை விட இந்த எண்ட்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், சின்ன ஒரு ஸ்பார்க் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இப்ப உங்களுக்கான டூல் இந்த நோட்டு, இந்த பெண்ணு தாங்க. இந்த பெண்ணு கூட உங்களுக்கு வேண்டாம்னா பென்சில் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. அது எழுதுறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல நான் இப்படி எழுதிருக்க வேண்டாம் அப்படின்றீங்களா, அழிச்சிருங்க, திருப்பி எழுதுங்க. உங்களுக்கு எது வேணும், என்னென்ன வேணும், எனக்கு என்னென்ன பிடிக்கும், எனக்கு பிடிச்சதை நான் எதை நான் செஞ்சேன், எதை நான் செய்யல, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, வேலை பார்த்துட்டே இருக்கும்போது உங்க எண்ணம், நான் இப்ப எதை யோசிக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க கேள்வி கேளுங்க. கேட்டுட்டு எதை யோசிக்குது என் மைண்டு, மேபி எது வேணா இருக்கலாம். யோசிக்கிறது, இந்த எண்ணங்கள் உருவாகிறது எல்லாமே தானா உருவாகும். எண்ணங்கள் நிறைய அது பாட்டு போயிட்டே இருக்குங்க, எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களை என்னைக்காவது நம்ம கவனிச்சிருக்கோமா? ஒரு நாள் கூட நம்ம கவனிச்சது இல்ல. அது பாட்டு ஒரு வழியில போவோம், அது சொல்லும் உன்னால முடியாதுப்பா, நீ இந்த இதை தாண்டுவியா, உன்னால இதை முடியுமா அப்படின்னு திருப்பி அது ஒரு திங்கிங், ஒரு எண்ணத்தை கொடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் ஆன்சர் சொல்லிட்டு அதை புடிச்சிட்டு அந்த வழியில நம்ம பயணிப்போம். அது இல்ல, நீங்க கேளுங்க, எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும். கண்டிப்பா இப்ப எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜேர்னி எடுத்திருக்காங்க. சரி வெயிட் லாஸ் பண்ணணும், ஓகே பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா
ஏதாவது ஒரு செயல், அந்த செயலை தொடர்ந்து நம்ம செய்யறோமா? ஒரு செயலை 21 நாள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, ஆர்வத்தோட, முழு ஆர்வத்தோட, முழு உற்சாகத்தோட, முழு கவனத்தோட என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா அது நம்மளோட பழக்கமாயிரும். நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும். மேடம், நீங்க எழுத சொல்லிருக்கீங்க, எப்ப எழுதணும் அப்படின்றது தெரியலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்ப அந்த பக்கமா போகும். அந்த மைண்ட் வந்து ஒரு யூட்டன் எடுக்கும். கரெக்ட்டுங்களா? எப்ப வேணா எழுதலாம். இந்த டைம் தான் எழுதணும், இப்பதான் நான் எழுதணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு யாருமே ஆர்டர் போடல, நீ இப்படிதான் பண்ணணும், நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை செய் அப்படின்னு யாருமே உங்களை ஆர்டர் போடல. உங்களை நீங்க மோல்டு பண்றீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கை பிடிச்சு தூக்குறீங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு உங்களால எல்லா விஷயத்திலயும் ஓவர் கம் பண்ண முடியும். இப்ப மேம் போட்டிருப்பாங்க அந்த பிபிடி, அதுல ஒரு சைட் என்னோட எதிர்வினை. இப்ப இந்த எதிர்வினையை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டியோட ஃபுல்ஃபில்லா நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருப்பேன், நம்பிக்கையை கொடுத்திருக்கேன் அப்படின்னு என்னால முழுமையா நம்ப முடியும். இப்ப இதோட ஃபீட்பேக்க நீங்க கொடுங்க, மேம் பேசுவாங்க. தேங்க்யூ சோ மச் ஆல். தேங்க்யூ சிஸ்டர். ஆமா. உங்களோட ஃபீட்பேக், கொஸ்டின், இல்ல மேம் எனக்கு இது டவுட் இருக்கு அப்படின்னு எது கேட்டாலும் தாராளமா கேட்கலாம். ரொம்ப கிளியரா சொன்னீங்க மேம். நல்லா இருந்தது உங்க செக்ஷன்ஸ். ரியலி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து செஞ்சீங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல் மேம். தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது கொஸ்டின், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம். இது உங்களுக்கான டைம், எனக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கான டைம். கொஸ்டினும் கேட்கலாம், இல்ல ஃபீட்பேக் சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். கேக்குதா? கேக்குது. கேக்குது கேக்குது மேம், சொல்லுங்க. தேவி, நான் தான் பேசுறேன் பாமா. பேசு பாமா, பேசு. சரி, எங்க அண்ணா சொல்லு வந்துட்டாச்சு. நாளைக்கு பேசுறேன். சொல்லு, என்ன நினைக்கணும் சொல்லு. இல்ல வாய்ஸ் கோடு நம்ம குரூப்ல போடுவோம். உனக்கு இப்ப அங்க நெட்வொர்க் சரியில்லை அப்படின்னா சொல்லு, வாய்ஸ் போடு, நம்ம குரூப்ல போடலாம். திருப்பியும் சொல்றேன், சின்ன ஃபார்முலா தாங்க. நில் கவனி செல், நில் நில் கவனி செல், நிதானமா பொறுமையா, அவ்வளவுதான் ஃபார்முலா. எல்லாத்துக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. ரொம்ப சூப்பர்பா இருந்தது செஷன். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆக்டிவிட்டியோட எனக்கு வந்து செஷன் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இன்னும் இருக்குமா, நான் அது கூட நான் போட்டிருந்தேன், அகைன் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. தேவி சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, ஒரு நிமிஷம் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு என்ன முடியும் என்ன முடியாதுன்னு சொல்லி நான் எழுதிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து நிறைய வகுப்புகளை கொடுக்க இருக்கோம். தேவி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ரியாலிட்டியா இருந்தது. சொல்லுவோம்ல, ரியாலிட்டி இது நீ தான் அப்படிங்கறத வந்து என் கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்கீங்க. என்னால எது முடியும் எது முடியாது, நான் என்ன எடுத்துக்கிட்டாலுமே இனிமே நம்ம முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட நம்ம பண்ண முடியும். நான் யாரு, எனக்குள்ள எதிர்வினை என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே என்னால இன்னைக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு.
தேங்க்யூ. மத்தவங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்மளுக்காக டைம் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. பாமா சிஸ்டர் பேசுங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேற யாருன்னா பேசணும் அப்படின்னா பேசுங்க, இல்ல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் என்னால முடியும் அப்படின்றதுக்கு. இப்ப முடியாது அப்படின்னு இந்த செக்ஷன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப நான் உங்களோட இருக்கேன், அதனால ஓகே முடியும் அப்படின்னு வேகமா நம்மளால தலையாட்ட முடியும். ஆனா இந்த செக்ஷன் முடிஞ்சிட்டு திருப்பி அந்த வட்டத்துக்குள்ள போய் நம்ம நிப்போம். அந்த வட்டத்துக்குள்ள போய் நிக்கும் போது அங்க போய் இல்ல முடியாது முடியாது இல்ல அப்படின்னு தோணும். அப்ப அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க, ஏன் முடியாது, எதுக்காக முடியாது, எடுங்க உங்க டூல் இருக்குல்ல, நோட் எடுங்க, பேனா எடுங்க, ஏன் முடியாதுன்னு கேளுங்க. எந்தெந்த இடத்துல என்னால முடியல அப்படின்றது எழுதுங்க. சரி இது முடியல, இது எப்படி நான் என்னால செய்ய முடியும், இது எப்படி நான் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி 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 உங்க பிரெயினை டியூன் பண்ணுங்க. நீங்க பாஸா மாறுங்க. உங்களுக்கு நீங்க தான் பாஸ், நீங்க தான் ஓனர். உங்களுக்கு யாருமே கேள்வி கேட்க போறதில்ல. இப்ப நீங்க எழுதின விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களோட பர்சனல் மட்டும்தான். அதனால ஈஸியா நல்ல சக்சஸ்ஃபுல்லா இனி நீங்க போவீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த நூர் மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். இதுல 11 days சேலஞ்ச் நம்ம பண்ண போறோம். ஆக்சுவலா பர்சனாலிட்டி, நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படியே டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுடைய குட் என்ன, பேட் என்ன, நம்மளுடைய கேன் என்ன, நாட் கேன் என்ன, இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதை நம்ம இன்னுமே ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு சேலஞ்சஸ் தான் இது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கோங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். எனி ஆஃப் திங் கவுன்சிலிங் ரிலேட்டடா கேட்டாலும் எங்களுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு. எப்படி சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அனீஸ் பானு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் நாங்க கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. முயன்றால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நம்பிக்கையை நான் மத்தவங்களுக்கு விதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விதைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய மரமா வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய விஷயங்களை கேட்டு நீங்க எங்களுக்காக ஃபீட்பேக் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. யாராவது கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுங்க, இது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ தேவி மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாற்றத்தை நோக்கிய புதிய பயணம், மகிழ்ச்சியான மாலை வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். இது என்னோட மிகப்பெரிய ஒரு அடையாளம். யார் என்ன பார்த்தாலும் நான் சொல்றதே கிடையாது, அவங்க சொல்றாங்க மாற்றத்தை நோக்கி புதிய பயணம். இந்த வேர்டு வந்து அவங்களுக்கு டூலா மாறும், ஏதாவது ஒரு பயணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். இதே மாதிரி ஆர்கானிக் ஃபீல்டுல மொரிகோ தேவி அப்படின்ற ஒரு பேரை இந்த இடத்துல இந்த பேரையும் அந்த இடத்துல அந்த பேரையும் நான் பதிக்க வைக்க என்னால முடியும்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், முடியும் முடியும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். சொல்றீங்களாமா ஃபீட்பேக்? நம்ம டைம் முடிகிற வரைக்கும் பேசலாமே. அப்படி இங்க எனக்கு பேசுறதுக்கு ஷையா இருக்கு, நான் பேசல, என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம குரூப்லயும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். உங்களோட கொஸ்டின் எது இருக்கோ